பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். யோபு 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இப்போதோ என்னிலும் இளைய இளைய வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். விருத்தாப்பியத்தினாலே பலனற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது? குறைச்சலினாலும் 5ஆம் வசனம் படிக்கிறேன். அவர்கள் மனுஷரின் நடுவிலிருந்து துரத்தப்பட்டார்கள். கள்ளனை துரத்துகிறது போல கள்ளன் என்று அவர்களை துரத்தி விட்டார்கள். யோபு சிலரை பற்றி சொல்கிறான். அவர்கள் கள்ளன் என்று துரத்தி விடப்பட்டவர்கள். ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறாங்க. ஊரை விட்டு துரத்தி விடப்பட்டவர்கள். அவர்களை தன்னுடைய வீட்டு தான் வளர்க்கிற நாயோடு கூட வைப்பதற்கு கூட வெட்கப்பட்டதாக சொல்கிறான். அப்படிப்பட்டவர்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு என்னை கேலி பண்றாங்களே அப்படின்னு அவன் இந்த இடத்துல வேதனைப்படுறான். என்னுடைய நண்பர் ஒருவர் தமிழ் பேராசிரியராக இருந்தார். ஒரு பல்கலைக்கழகத்தில் நல்ல வேத அறிவு பெற்றவர், நல்ல ஊழியக்காரர். அவர் ஒரு முறை சொன்னார், யோபு செய்தது தப்பு. எப்படி ஒரு சில மனிதர்களை நாயோடு கூட வைக்கிறதுக்கு கூட நான் வெட்கப்பட்டேன். நாயை விட அவங்க கீழானவங்கள். சில மனிதர்களை நாயை மதிக்கிற மாதிரி கூட சில மனிதர்களை மதிக்கல. யோபு செய்தது தப்புன்னு சொன்னார். ஆனால் என்னுடைய கண்ணோட்டம் வேறு. அவன் என்ன சொல்றானா, அவர்களுடைய ஸ்டேட்டஸை வச்சோ அல்லது ஜாதி போன்ற காரியங்களை வைத்தோ அவன் அப்படி சொல்லலை. அவங்க ஒன்று எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க, இன்னொன்று அவங்க நேர்மையானவர்கள் கிடையாது, துரத்தப்பட்டவர்கள். நேர்மை தவறினதினாலே கள்ளன் என்று அவர்கள் துரத்தப்பட்டவர்கள், ஊரை விட்டு துரத்தப்பட்டவர்கள். அதனால அவர்களை என்னுடைய மந்தையை காக்கிற நாய்களோடு கூட வைக்க நான் வெட்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். அவருடைய பணத்துக்காகவோ பதவிக்காகவோ, பணத்தை பார்த்தோ பதவியை பார்த்தோ அந்தஸ்தை பார்த்தோ அதை சொல்லலை. அவர்களுடைய நேர்மை அற்ற தன்மை, அதை வைத்துதான் அவன் அப்படி சொன்னான். அதனால யோபுவினுடைய கூற்று ஒன்றும் பெரிய தப்பாக எனக்கு தெரியவில்லை. இந்த காரியத்தை ஞாபகப்படுத்துகிறது போல மறுபடியும் ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. ஏற்கனவே அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசணும். தெருநாய்களை எல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள் ஒரு இடத்துல பிடித்து அடைக்க வேண்டும் என்று ஒரு கோர்ட்டு உத்தரவு வந்துச்சு. இப்போ மறுபடியும் கோர்ட்டு உத்தரவை மாற்றி போட்டாங்க. ஏன்னா நாய் பிரியர்கள், மிருக நேசர்கள் எல்லாம் போய் அப்பீல் பண்ணி, இல்லை ஒரு இடத்துல அடைக்க வேண்டாம், நீங்கள் அதுக்கு இனப்பெருக்கம் செய்யாதபடி ஊசி போடுங்க, ராபிஸ் நோய் வராதபடி தடுப்பூசி போடுங்கன்னு இப்போ உத்தரவு போட்டிருக்கு கோர்ட். இப்போ அதை தொடர்ந்து ஒரு பிரபலமான டிவியில், ஒரு பிரபலமான டாக் ஷோவில் இதை குறித்து விவாதம் பண்ணினார்கள். அதுல சிலர் நாய் தெருவில் இருப்பது முக்கியம், நீங்க தான் பார்த்து வரணும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. நாயை விட மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினார்கள். சிலர் பேசினது அது சர்ச்சைக்குள்ளானது. ஆனா நாய் அது ஒரு பாதுகாப்பது, வெளியாட்கள் திருடர்கள் போன்றவர்கள் வருவதையெல்லாம் தடுக்கிறது என்பது போல சில சாதகங்களை சொன்னார்கள். அதுல சில சாதகங்கள் இருக்கிறது உண்மைதான். மந்தையை காக்கும் நாய்கள்னு இந்த இடத்துல யோபு சொல்றான். மந்தைகளை பாதுகாப்பதாக நாய்கள் இருந்தன. திருடர்கள் இரவில மந்தையை ஆடுகளை திருட வரும்போது நாய்கள் பாதுகாத்தன. ஓநாய்கள் போன்ற மிருகங்கள் கூட நாயை தாக்காதபடி நாய்கள் எதிர்த்து பாதுகாக்கக்கூடியவையாய் அந்த நாட்களில் இருந்தன. அந்த அளவுக்கு பாருங்க, போலீஸ் நாய்க்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சில நாடுகளில் போலீஸ் அல்லது இராணுவத்தில் வேலை செஞ்ச நாய் இறந்து விட்டால் இராணுவ மரியாதையோடு புதைக்கிறாங்க. அந்த மாதிரி அதுக்குன்னு சில மரியாதைகள் கொடுக்கப்படுகிறது. போலீஸில்
இராணுவத்தில் வேலை செய்கிற நாய்களுக்கு. ஏன்னா அவங்க போதை மருந்துகள், வெடிகுண்டுகளை எல்லாம் நாய்கள் கண்டுபிடிக்கின்றன. அந்த மாதிரி ஒரு மரியாதை யோபு கொடுத்தான். அது அந்த அளவுக்கு கூட பிரயோஜனமா இல்லையே, அந்த அளவுக்கு கூட நேர்மையா இல்லையேன்னு தான் அவன் சொல்ல வரான். அதனால நிச்சயமாக நாய்களை விட மனிதர்கள் முக்கியமானவர்கள். மனித நேயம்தான் முக்கியம். ஆண்டவர் மிருகங்கள் மேலும் இறங்குகிறார். ஏனென்றால் யோனா கடைசி பகுதியில் சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கும் மிருக ஜீவன்களுக்கும் நான் பரிதவியாமல் இருப்போம். அங்க மிருகங்களையும் சேர்த்துக் கொள்கிறார். முதல்ல மனிதர்கள் தான் சொல்லப்படுகிறார்கள். மனிதர்களுக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் மிருகங்களையும் நாம் அவைகளுக்கும் இரக்கம் காட்ட வேண்டும். அவைகளும் நமக்கு தேவை, பாதுகாப்பு போன்ற விஷயங்களுக்கு தேவை. ஆனால் அதைவிட கீழான நிலையில் இருக்கிற மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களையும் அடையாளம் கண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென்.